Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அமேசிங்கான சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயும் ரொம்பவுமே குயிக்காக மினி சமோசா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட், சமோசா செய்கிறதுக்கு தேவையான மாவை சலித்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் ரவை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி பதத்தில் எடுத்துருங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி சோம்பு பொரி விட்டுடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் பொடி, கறி மசால் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் அதில் பட்டாணி சேர்க்கலைங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் பட்டாணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இது ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மாவு உருண்டை பிடிச்சி இதே டைப்பில் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க. ரொம்பவும் லேசாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப குணமாக தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஷேப் எடுத்து கார்னர்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி நடுவில் கட் பண்ணிடலாங்க. இதில் டாஸ்க்கே மடிக்கிறதாங்க, ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணியோ அல்லது கோதுமாவோ லைட்டாக குழப்பி இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நல்லா மடித்து எடுத்துடலாம். இன்னொரு பார்ட்டு இந்த மாதிரி மடித்து எல்லாத்தையும் இதே மாதிரி மடித்து எடுத்துடலாங்க. சும்மா லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணால் போதுங்க, அந்த மாதிரி ஒட்டி விட்டால் நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு சமோசாவாக போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, பேக்கரி ஸ்டைலில் மினி சமோசா வீட்டிலே செஞ்சாச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.